Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது 31ஆம் தேதி இரவு 10:45 இந்த நேரத்தில் சர்வதேசத்தில் வெளியாகி கொண்டிருக்கின்ற முக்கியமான தகவல்களை இப்போது பார்ப்போம். இந்த வகையில் இரண்டு பக்கமும், அதாவது ஈரான் மற்றும் ஏனைய அரபு நாடுகளில் நடக்கிற நிகழ்வுகளையும் நாம் பார்ப்போம். அந்த வகையிலே நேற்று நள்ளிரவு முதல் காலை வரை ஈரானின் பல்வேறு நகரங்களில் தொடர் வெடிப்புகள் மற்றும் தாக்குதல்கள் நிகழ்ந்ததாக சர்வதேச செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானுடைய இராணுவ நிலைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே இஸ்பஹான் பிரதேசத்தில் அமெரிக்காவுடைய ஊடக தகவல்களின் அடிப்படையில் ஒரு முக்கிய வெடிமருந்து கிடங்கு ஒன்றை பங்கர் பிளாஸ்டர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்கினோம் என்றும் இதனால் அந்த இடம் கடுமையாக சேதமடைந்தது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அது இல்லாமல் தெஹ்ரானுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பரவலாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த பகுதியில் இராணுவ முகாம்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலால் தெஹ்ரானுடைய சில பகுதிகளின் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றது. இது அல்லாமல் பிற நகரங்கள், ஈரானுடைய பிற நகரங்களிலும், அதாவது ஹோர்முஷான், புஷஹர் மற்றும் தப்ரீஸ், யஸ்த், சிராஸ், சஞ்சான் ஆகிய நகரங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது. சஞ்சான் என்கிற நகரத்தில் உள்ள ஒரு முக்கிய பள்ளிவாசல், ஹுசைனியா பள்ளிவாசல் கட்டிடமும் இந்த தாக்குதலினால் சேதமடைந்ததாக இந்த தகவல் தெரிவிக்கின்றது. இதெல்லாம் ஈரானுக்குள் நடந்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் எடுத்த நீதித்துறை நடவடிக்கையில் ஈரானின் நீதித்துறை 2 நபர்களுக்கான மரண தண்டனையை நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. அவர்கள் தெஹ்ரானில் உள்ள உளவுத்துறை அமைச்சகத்தின் பிரதான வாயில் உட்பட அரச கட்டடங்களை குறிவைத்து குண்டுவெடிப்புகள் மற்றும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாகவும் எதிர்க்கட்சியான முஜாஹிதீன் இ கல்க் என்ற அமைப்புடன் இவர்கள் தொடர்பு பட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் இந்த தகவல் குறிப்பிடுகின்றது. இவை அல்லாமல் ஈரானிய காவல்துறை சுமார் 19 மாகாணங்களில் நடத்திய சோதனையில் 1009 அனுமதியற்ற செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு சாதனங்களை, அதாவது ஸ்டார்லிங் இன்டர்நெட் சாதனங்களை கைப்பற்றியதோடு 46 பேரை கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈரானில் நடக்கிற தாக்குதல் குறித்து புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை எதிர்த்தரப்பினரின் ஊடகங்களுக்கு அனுப்பிய 197 பேர் மற்றும் சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்பிய, இதனால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய 481 பேர், மொத்தமாக 678 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவை அல்லாமல் ஈரானுடைய முடியாட்சிக்கு ஆதரவான என்று கூறப்படும் 77 பேரும் தனியாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. மற்றும் ஈரான் பக்கத்திலிருந்து வெளிவரும் ஏனைய தகவல்களை ஆராய்ந்தால் அமெரிக்காவுடைய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுடைய உயர் அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ தலைவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது ஈரானின் அதிபர் உதவியாளர் ஒருவர் அமெரிக்க படைகள் டார்கிக் தீவுக்குள் நுழைந்தால் அவர்கள் தங்கள் விரும்பிய நேரத்தில் ஒருபோதும் வெளியேற முடியாது, அதற்கான நேரத்தை ஈரான் தான் தீர்மானிக்கும் என்று கூறுகிறார். வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள், குறிப்பாக அமீருல் சுல்தான் விமான தளம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இப்பகுதியில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது ஈரானுடைய IRGC காவல் படையின் அல் குத்தூஸ் படை தளபதி இஸ்மாயில் கனி 31ஆம் தேதி அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் யமனுடைய அன்சாருல்லா ஹூதி இயக்கத்தின் பங்களிப்பை பாராட்டியதுடன் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் சேதமடைந்ததும் சேவையிலிருந்து விலக்கப்பட்டதற்குமான காரணம் ஹூதிகள் எடுத்த நடவடிக்கைகளே என்று இவர் முதல் முறையாக இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதாவது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஜெரால்ட் ஃபோர்ட் விமான தாங்கி கப்பல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் செய்தது என்று தான் பலர் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அல் குத்தூஸ் படை தளபதி இஸ்மாயில் கனி அவர்களின் இந்த செய்திப்படி இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் ஈரான் அல்ல, ஹூதிகளே இதனை செய்துள்ளார்கள் என்று புரிய வருகின்றது. தற்போது இரவு 11:05 பிரேக்கிங் செய்தி ஒன்று வருகின்றது. அதாவது இலங்கையுடைய பிரேக்கிங் செய்தி. அது என்னவென்றால், தற்போது சீனாவிலிருந்து ஒரு விமானம் கொழும்பு நோக்கி வந்துள்ளது. கோளாறு காரணமாக தற்போது கட்டுநாயக்கா கொழும்பை சுற்றி வானத்திலேயே வட்டமிட்டு வருவதாக இந்த பிரேக்கிங் செய்திகள் குறிப்பிடுகின்றது. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு, அதாவது நோன்பு காலத்துக்கு முன்பு இதே போல ஒரு சம்பவம் இலங்கையில் நடந்தது. அதாவது இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற துருக்கி ஏர்லைன்ஸில் இதே மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டதால் அந்த விமானம் மீண்டும் இலங்கைக்கு வந்து கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வரை வானத்தில் மிக நீண்ட நேரம் சுற்றி அலைந்து அந்த ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், அதாவது விமானம் தரையிறங்குவதற்கான அந்த இயந்திரம் சரிவரும் வரை நீர்கொழும்பில் இரவு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தது. அவ்வாறு சில போது அவை தானாக ஒட்டோவாக சரிவராவிட்டால் விமானத்தை
விமானத்தை பாதுகாப்பாக கடலில் இறக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலை காணப்பட்டது. அந்த நேரத்தில் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலைகள் ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் ரெடி பண்ணப்பட்டிருந்தது. விமானியோ தன்னாலான அனைத்து முயற்சிகளும் செய்தார். இறுதியில் விமானத்தை கடலில் இறக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு கட்டத்தை அடைந்து விமானம் தரையில் விழுந்து அல்லது கடலில் விழுந்தால் சிலபோது வெடிக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால் விமானத்தில் உள்ள எரிபொருள்களையும் திறந்துவிடும் நிலைக்கு அவர் வந்துவிட்டார். பின்னர் இறைவனின் உதவியால் அந்த விமானம், அதாவது விமானத்தில் செயலிழந்த கருவி வளமையான நிலைக்கு மிக கடைசி நேரத்தில் திரும்பியது. பின்னர் பாதுகாப்பாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கியது. விமானம் இறங்கிய பின்னர் பயணிகளிடம் கேட்டபோது தங்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்ததும், விமானம் தரையிறங்க போகின்றது என்று குறிப்பிட்ட நேரத்தில் நாம் உரிய இடத்துக்கு, அதாவது துருக்கிக்கு வந்துவிட்டோம் என்று நாம் நினைத்திருந்தோம் என்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த சம்பவம் நமக்கு ஞாபகம் உண்டு. அவ்வாறான ஒரு சம்பவம் போலத்தான் இப்போது புரிகிறது. இறைவன் பாதுகாக்க வேண்டும். நாளை வெடியும் போது இது சம்பந்தமான மகிழ்ச்சியான தகவல்களை நாம் கேட்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். அடுத்த ஒரு தகவல் வந்திருக்கின்றது. ஈரான் தற்போது தாங்கள் நிலத்தடிக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் J-10 மற்றும் ரஷ்யாவுடைய F-35 விமானங்களுக்கு ஈக்குவலான SU விமானங்கள் போன்றவற்றின் காணொளிகளை ஈரான் தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது இதுவரை விமானப்படைகளை ஈரான் இன்னும் பூரணமாக பயன்படுத்தவில்லை. அவர்கள் மிகவும் தூர நோக்கோடு தந்திரோபாயமாக தற்போது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி வருகிறார்கள். அடுத்த கட்டமாக தரைப்படைகளை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகுவதற்கான சூழ்நிலைகள் வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இறுதி தாக்குதலுக்கு விமானப்படையை பயன்படுத்தலாம் என்பது எமது யூகமாக காணப்படுகிறது. இந்த வகையில் ஈரான் தங்களிடம் இருக்கின்ற விமானப்படை விமானங்கள் நிலத்துக்கு கீழ் இருக்கும் விமான நிலையங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற காட்சிகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்தது ஸ்கை நியூஸ்ல இருந்து செய்தி வெளிவந்துள்ளது. சுமார் 40,000 துருப்புக்களை ஏற்றிச் செல்லும் 3000க்கு மேற்பட்ட ரஷ்ய வாகனங்களின் தொடரணி இன்று ஈரானின் தெஹ்ரான் நகரை வந்தடைந்ததாக இந்த தகவல்கள் குறிப்பிடுகிறது. அதாவது ஈரானுடைய கிரவுண்ட் போர்சஸ் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று ஈராக் வழியாக சிரியாவுக்குள் படைகளை நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கடைசியாக ஈரானுடைய உச்சகட்ட எதிர்வு கூறல் ஒன்று. மத்திய கிழக்கில் காணப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிக வருமானம் தரும் கணனியோடு சம்பந்தப்பட்ட முக்கிய நிறுவனங்களை நாங்கள் இன்று இரவு 31ஆம் தேதியான இரவு 1ஆம் தேதியான அதிகாலை வேட்டையாட போகின்றோம். ஆகவே அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் உடனடியாக நிறுவனங்களை விட்டு வெளியேறிவிடுங்கள். அவற்றை சுற்றியுள்ள மக்கள் சுமார் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விடுங்கள் என்று ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவுடைய பொருளாதார இதயங்களான மத்திய கிழக்கில் உருவாக்கப்பட்டிருக்கும் பிரமாண்டமான நிறுவனங்கள் HP, இன்டெல், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், மெட்டா, IBM, டெல், என்விடியா, டெஸ்லா போன்ற நிறுவனங்களை சுக்குநூறாக ஆக்கப் போகின்றோம், ஓடி போயிடுங்க என்று சொல்லி ஒரு கராரான தகவலை தற்போது ஈரான் வெளியிட்டுள்ளது. இந்த வகையில் இந்த நிறுவனங்கள் 90% துபாயிலும் இஸ்ரேலிலும் தான் உள்ளது என்று குறிப்பிட்டு இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் முக்கியமான செய்திகளோடு நாளை மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.